பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புது பலனை தருகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நாம் உயர எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் வார்த்தை சொல்லுகிறது, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் புது பலன் அடைந்து கொள்வார்கள். வாழ்க்கையில அவர்கள் கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைந்து போக மாட்டார்கள். அவர்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம், அவர்கள் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஆகவே இந்த காலை வேளையில நாமும் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று எழுதுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நம் பக்கமாய் சாய்ந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்படி ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கிறது என்று இங்கே அழகாக தாவீது எழுதுகிறார். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிறோம். இரவு முழுவதும் விழித்திருந்து காவல் காத்து அந்த அதிகாலை வேளையில எப்படியாவது அதிகாலை நேரத்தை பார்க்க வேண்டும் என்று அவளோடு இருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிறோம். அதிகமாய் விடியற்காலத்திற்கு எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு, எப்பொழுது அவருடைய சந்நிதியில் போய் நிற்பேன் என்று சொல்லி வாஞ்சையாய் ஆத்துமா காத்திருக்கிறது. இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது எப்பொழுது விடியற்காலம் வரும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டுமே என்று ஒரு ஆவலோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறப்போம். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை ஆண்டவர் மறுபடியும் வாழ வயதின் பலத்தினால் நிரப்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில முதிர் வயதுள்ளவர்களும் பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சத்துவத்தையும் பலனையும் பெருக பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது புது பலன் அடைகிறோம். இந்த காலை வேளையில அந்த அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு சாட்சியாயிருப்போம், பலன் அடைவோம். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுது
நாம் பலன் அடைகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட மாட்டோம். ஒரு நாளும் நாம் தோல்வியை அடையவே மாட்டோம். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, செட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது எருசலேமில், யூதேயாவில், சமாரியா நாடு முழுவதும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும். ஆகவே ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா 52:1 சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவது இல்லை. காரணம், நீ எழும்பு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். ஆண்டவருடைய வல்லமை நம்மேலே இருக்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார். அவனுடைய திட்டங்களை நிர்மூலமாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆகவே இந்த காலை வேளையில சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில நாம் இந்த பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது சத்துவம் உண்டாகட்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருக்கு சாட்சியாய் ஒவ்வொருவரும் நிற்க உதவி செய்யும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.